ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆண்ட்ராய்ட் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான 3 ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த 3 ஆப்போட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஆல் ப்ரௌசர். ஸோ இந்த ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், பில் கட்டிக்கலாம், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ் எல்லா ஆப்ஸும் கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியான்னு பார்த்திங்கன்னா ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பில் எல்லா ஆப்பும் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ என்னோடய ஃபோனில் ரேம் கம்மி ஆனால் எல்லா ஆப்ஸும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரே ஆப்புக்குள்ளே ஏகப்பட்ட ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டிப்னு எல்லா ஆப்பும் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஒன்று கம்பேர் பண்ணுறதுக்கும் இந்த ஆப் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்லைட் பண்ணுறது மூலிமா அடுத்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸை ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வெவ்வேறு வெப்சைட்டில் கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மூலிமா நீங்கள் ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா புக் மை ஷோ இருக்குது. நீங்கள் புக் மை ஷோவில் போய் உங்களுக்கு தேவையான மூவி டிக்கெட்ஸும் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஸ்லைட் பண்ணுறேன். இதில் ஹாட்ஸ்டார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே நேரத்தில் நீங்கள் ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ப்ரௌசர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் மூணாவதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ப்ரௌசர்னு. ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலிமா இந்த ஆப்போட ப்ரௌசர் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆப்பை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க ப்ரௌசர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் ப்ரௌசர் ப்ளஸ் ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. ஸோ ரேம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா பேக் பட்டன். இந்த ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ரெஸ் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக அவங்க பேக்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த இது மூலிமா நீங்கள் உங்களோட பட்டன்ஸை கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பட்டனையும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இப்போ பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ மாற்றி வச்சோடனே பார்த்திங்கன்னா இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே மறுபடியும் கிளிக் பண்ணோடனே ஹோம் ஸ்க்ரீன் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வால்யூம் ஃப்ரீயாக ஒர்க் ஆகும். ஸோ வால்யூம் ஃப்ரீன்னு இல்லை, உங்களுக்கு எந்த இது ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலில் டச் ஒர்க் ஆகாதவங்க இல்லை வால்யூம் பட்டன்ஸ் ஒர்க் ஆகாதவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பட்டனை டபுள் டேப் பண்ணுறது மூலியமாக வேறு ஆப்ஸ்குள்ளே போகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் செட்டிங்ஸ்குள்ளே போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டச் ஒழுங்காக ஒர்க் ஆகாதவங்களுக்கும் பட்டன்ஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகாத நண்பர்களுக்கும் இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் யாருக்காச்சும் மொபைல் டேமேஜ் ஆகிருக்கலாம், அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐக்கானோட ஷேப்பையும் நமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோன் டேமேஜ் ஆனவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா மார்வல் ஹெச்டி வால்பேப்பர்ஸ். ஸோ டிசி அண்ட் மார்வல் ஃபேன்ஸ்க்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசி அண்ட் மார்வல் வால்பேப்பர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு வால்பேப்பரை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்க வால்பேப்பர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெச்டியாக இருக்குது. நீங்கள் அதில் கீழே இருக்க டவுன்லோட்ன்ற ஆப்ஷன் மூலிமா இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் தேவைன்னா உங்களோட வால்பேப்பராகவும் செட் பண்ணிக்கலாம். இதில் ஏகப்பட்ட கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அப்லோட் பண்ணது தனியாகவும் பாப்புலரானது தனியாகவும் வச்சுருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் பிரித்து பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிசி அண்ட் மார்வல் வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய டிசி அண்ட் மார்வல் வால்பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்போட சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 3 அப்ளிகேஷனும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 ஆப்போட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.